வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் காஃபி டீக்கு பதிலாக கெஃபைன் ஃப்ரீயாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், காஃபி டீ அவ்வளோ ஒன்றும் நம்ம உடம்புக்கு நல்லதில்ல, அசிடிட்டி அந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காஃபி டீ விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காஃபி டீக்கு பதிலாக சூடாக குடிக்கணும், ஆனால் எந்த மாதிரி குடிக்கலாம் டேஸ்டியாகவும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம், நிறைய ரெசிபீஸை. ஃபஸ்ட் ரெசிபி பனங்கற்கண்டு மஞ்சள் பால். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுறோம். பனங்கற்கண்டு, அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. இது எல்லாத்தையுமே ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பொடி பண்ணி ஜாரில் போட்டு வச்சுட்டு எப்பப்போ வேணுமோ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 பேருக்கு நல்லா காய்ச்சின பால் 2 கப்புக்கு வந்து நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஆற்றணும். அப்படின்னா நமக்கு பனங்கற்கண்டு பால் வந்து ரெடி. இது ஹெல்த்தியும் கூட, மஞ்சள் மிளகெல்லாம் இருக்கிறனால. என்ன மஞ்சப்பொடியோட அளவை வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து மஞ்சள் வந்து தூக்கி தெரியாமல் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சுவைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது சுக்கு பாலுக்கு வந்து இந்த சுக்கு பொடி, சுக்கு, அந்த மல்லி இதெல்லாமே போட்டு ஒரு பொடி ஆல்ரெடி நான் எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே பொடி தான். அதை வந்து இந்த மாதிரி 1.5 கப், 1 கப் பால், 1/2 கப் தண்ணியில் இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சுக்கு பொடி நல்லா வந்து போட்டுட்டு அதை நல்லா எசன்ஸ் போகிற அளவுக்கு நல்லா ஒரு கப்பாக சுண்டுற அளவுக்கு எடுத்துகிட்டு நாட்டு சர்க்கரையில் கலந்து குடித்தோம் அப்படின்னா சுக்கு பால் வந்து ரெடி. இப்போ அடுத்த ரெசிபி ரொம்ப ஈஸி, வெறும் நாட்டு சர்க்கரை. இப்போ பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நம்ம எப்படி பூஸ்ட்டு இதெல்லாம் வந்து போட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து குடிப்போம். அந்த மாதிரி வெறும் நாட்டு சர்க்கரை இருந்தால் போதும். பாலை சூடு பண்ணி நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே நம்ம வந்து குடிக்க வேண்டியதாக. அந்த நாட்டு சர்க்கரை கூட பால் சேர்ந்து குடிக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த ரெசிபி குங்குமப்பூ பால். ஸோ இந்த மாதிரி பால் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கலந்து அதில் 2 சிட்டிகை வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து போட்டுட்டு இதை நல்லா எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே நாட்டு சக்கரை கூட கலந்து நம்ம வடிகட்டி குடித்தோன்னா கேசர் ட்ரிங்க் வந்து ரெடி. இதுவும் அப்படியே நல்லா குங்குமப்பூ வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து ரோஸ்மரி மில்க்கு. எனக்கு ரோஸ்மரி வந்து கிடச்சிது. உங்களுக்கு கிடச்சா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரோஸ்மரி ஆனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா கசந்துரும். லைட்டாக ரோஸ்மரி இடிச்சிட்டு பாலில் நம்ம சூட வச்ச பாலில் கொதிக்க வச்சு அந்த வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு குடித்தோன்னா அவ்வளோதான். இப்போ பார்க்குறது இஞ்சி பால். இது என்னோடய ஃபேவரட். இஞ்சி வந்து நம்ம பாலில் வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இஞ்சியை இடித்து அந்த எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு நாட்டு சர்க்கரையில் நம்ம வடிகட்டி நம்ம வந்து அப்படியே ஆற்றி குடித்தோன்னா இஞ்சி பால் ரெடி. இப்போ கார்டமம் மில்க். வெறும் ஏலக்காய் பொடியை பாலில் கொதிக்க விட்டு அந்த எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு வடிகட்டி குடித்தோன்னா ஏலக்காய் பால், எலாச்சி மில்க் வந்து ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரெசிபி பீட்ரூட் பால். இதில் பீட்ரூட் பொடி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பீட்ரூட் பொடியை வந்து பாலில் கொதிக்க விட்டு ஃப்ளேவருக்கு வந்து நம்ம பட்டை, லைட்டாக குட்டி பட்டையை வந்து நல்லா அது கூட போட்டு எசன்ஸ் இறங்குற அளவுக்கு கொதிக்க விட்டு வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஆற்றி குடிச்சோன்னா பீட்ரூட் பால் ரெடி.